இப்பொழுது நாங்கள் இலக்கியம் ஒரே ஒருவர் மட்டும்தான், மற்ற நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். இவரை காணமே, ஜெயந்தராஜ் அவர்கள் இல்லை. மற்றது ஜெயமலர் அவர்கள் தனக்கு கொலடி என்று அன்றைக்கே சொன்னார். இந்த மாதம் எல்லாம் ஆள் இந்த பக்கமும் இல்லை. ஜெயம் அவர்களது இலக்கியம் இல்லை. ஜானட்சன் அவர்களது இலக்கியம் ஆச்சரியமான உண்மை இதில் காணும். எனக்கு தெரியல, அனுப்பல்லையான்ட்டு தெரியாது. இல்ல அவருக்கு ஏதோ ஒண்ணு வருது இல்லையா, அவனு தகவல் போட்டுக்கின்றார் பாமுக பக்கம் எதுவும் வருது இல்லைன்ட்டு. நெட் பிரச்சனையா இருக்கலாம், தெரியல. பட் இருவரது இலக்கியம் தான் என்று இனிவர்கள் தெரியல எனக்கு. சிவதர்சினிக்கு முதல்ல தெரியும் தான், நீங்கள் அறிவித்தீங்களா? நான் அறிவிச்சேன், அவங்க தங்க டேப்பு தான் அறிவினோம். ஓ, இப்ப இருந்து ஒரு 1 hour ஏதாவது செய்து கொள்ளுங்கள். மற்றது அது செய்யணும். நானும் யார் நேவிசக்காம் தான் இருக்கிறோம். இல்ல வருவாரு, மக்கள் வருவாரு, கேட்டுக்கொண்டு ஒளிச்சுடுங்க பாரு. வணக்கம். சமகால ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து தொடரும் தமிழ் மொழியை பாராட்டாத மக்கள் உலகில் இல்லையே எனலாம். தமிழ் மொழி உலகில் பழைய மொழி என சொல்லப்பட்டு இருந்தாலும் சில மொழி இனத்தவர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்த போதிலும் நிக்கோலாய் கோட்சுக் ரஷ்யாவைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் மனித பண்பாட்டில் தமிழ் மொழி முக்கியமானதொரு பொக்கிஷம் என்கின்றார். ஹம்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஈவா வில்டன், அதாவது ஐரோப்பாவில் ஹம்பர்க் என்ற நகரத்தில் உள்ள பேராசிரியர், தமிழ் மொழி தனது தாய்மொழியா இல்லாவிடினும் தமிழ் தனது காதல் என்று கூறுகின்றார். தமிழ் மொழிக்காக 100 கோடி ரூபாய் திட்டத்தில் ஐரோப்பாவின் பேராசிரியர் ஈவா வில்டன் பிரமாண்ட திட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றார். தமிழ் எக்ஸ் எனும் செவியல் எனும் டிஜிட்டல் பேர் அகராதியை உருவாக்கும் பணியில் அந்த ஒரே ஒரு பேராசிரியர் ஈவா வில்டனும் அவரது யூனிவர்சிட்டி மாணவர்களான சிங்கப்பூரை சேர்ந்த மாணவி ஒருவரும் இந்தியாவைச் சேர்ந்த மாணவியும் இந்த ரஷ்யாவை சேர்ந்த மாணவரும் சேர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஐரோப்பாவில் இப்படியான ஒரு திட்டத்தை முதலாக நான் தான் ஆரம்பித்து வைக்கின்றேன் என்கின்றார் ஈவா வில்டன். இப்பேராசிரியர் தமிழ் சங்க இலக்கியத்தில் ஆர்வம் காரணமாக இந்தியாவில் உள்ள கோபால் ஐயரிடம் முறையாக தமிழை கற்றுக்கொண்டாராம். அதுவும் அவர் வெற்றிலை பாக்கும் போடும் பழக்கம் இருந்ததால் அவர் சொல்லும் சொற்கள் விளங்கவில்லையா இருந்த போதிலும் அவரை திரும்ப திரும்ப கேட்டு அவருடைய ஆர்வம் காரணமாக அதனை தமிழ் மொழியை தெளிவாக உச்சரித்து பழகி கொண்டாராம். இது இவரது ஆற்றல்கள் மேலும் மேலும் தொடர அனைவரும் வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம். இத்துடன் ராணி சம்பந்தருடைய இலக்கியம் நானும் பாணி வீடியோ கிளிப்பில் பார்த்திருந்தேன். இப்ப இவர் தந்துட்டு பேசுவோம். ஓகே, அவருடைய இருக்கா, அவர் நேரடியாக. ஓகே, வணக்கம். மணிப்பாம்பு உறவுகளுக்கும் திருநடாம்புவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். சமகால இலக்கியத்துக்காக நான் 136 இலக்கியத்தில் 136. இன்று எனது தலைப்பு ஏமாறாதே ஏமாறாதே. ஏமாற்றுவது தப்பு என்று ஏன் யாருக்குமே தோன்றுவதில்லை. தினசரி ஒரு முறை நாம் இந்த கேள்வியை சந்திக்கின்றோம். சந்திக்கும் இடம், கடை வீதி, உணவகம், வங்கி, அலுவலகம், வீடு என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கேள்வி மட்டும் அப்படியே தொக்கி நிற்கின்றது. சில நாட்களில் இக்கேள்வி உடலில் ஒரு கிருமி புகுந்து விடுவதைப் போல மிக ஆழமாக வேதனை கொள்ள செய்கின்றது. ஏமாற்றப்படுவது என்று வாடிக்கையான நிகழ்வு. 1 ரூபாய் ஏமாற்றுவதில் துவங்கி 1 கோடி ஏமாற்றுவதற்கு உயர்வது சாமர்த்தியம் என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றால், நேற்று வரை ஏமாற்றுவது குற்றம் என்று நம்பியது தவறா? ஏமாற்றத்தின் சரித்திரம் மிக நீண்டது. சக்கரவர்த்தியில் தொடங்கி சாமானியன் வரை யாவருக்கும் அதில் பங்கு இருக்கின்றது. ஏமாற்றுபவர்களுக்கு ஒரு முதலீடு சொற்கள் மட்டுமே ஏமாற்றுவதற்கு. நமது ஏமாற்றத்திற்கும் பிரதான காரணம் சொல்லை அப்படியே நம்பி மயங்கி விடுவதுதான். அரசியல் மற்றும் சமூக காரணங்களால் உருவாக்கப்படும் ஏமாற்றங்கள் குறித்து நாம் அதிகம் யோசிப்பது இல்லை. காரணம், அது செயல்பாட்டை வேண்டுகின்றது. நாம் எப்போதும் செயல்பாடுகளை நோக்கி செல்வதே இல்லை.
நமது பெரும் பகுதி கவலைகள் குவிவது தினசரி காரியங்களில் ஏமாற்றப்படுவது குறித்துத்தான். ஏமாற்றுபவன் ஏமாறுபவன் என்று 2 பேர்களும் இருப்பதாக சிறுவயதிலிருந்து நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்று அது பொய் என்று தோன்றுகின்றது. உண்மையில் ஏமாற்றுபவனும் ஏமாறுபவனும் ஒருவனே. சந்தர்ப்பமும் சாத்தியமும் மட்டுமே இதில் யார் ஏமாறுகின்றார் ஏமாற்றப்படுகின்றார் என்பதை தீர்மானிக்கின்றது. ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது. உண்டியலில் காசு போடுவதைப் போல் அதை நமது மனது ஒவ்வொன்றாக போட்டு போட்டு நிரப்பிக் கொண்டு வருகின்றது. உண்டியல் நிரம்பி வழியத் தொடங்கியதும் இனி ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நாமும் ஏமாறத் தொடங்கி விடுகின்றோம். ஆகவே ஏமாற்றுதல் நாம் யாவரும் அறிந்த கதை. வெளியில் ஏதோ ஒரு கிரகத்தில் இருந்து தலை வந்து இறங்கியது. நம்மை யாரும் ஏமாற்றிக் கொள்வதில்லை. ஒவ்வொரு முறை ஏமாற்றப்படும் போதும் நமக்கு தோன்றுவது என்னை ஏமாற்றி விட்டானே என்பதுதான். என்னை என்ற வார்த்தையின் வழியாகத்தான் நமது வயது அனுபவங்கள் மேலே எழுந்து வருகின்றன. அதுவரை நாம் அதை பற்றி எல்லாம் யோசித்து பார்க்கவே இல்லை. ஏமாற்றப்பட்டவுடன் நமக்கு நமது அறிவு திறன் மீது சந்தேகம் வருகின்றது. இதைத் தொடர்ந்து நம்மை ஏமாற்றியவனையும் நாம் ஏமாற்றப்பட்ட விதம் பற்றியும் துல்லியமாக ஒரு குறிப்பை மனதில் எழுதிக் கொள்ளுகின்றோம். அதன் பின் நாம் ஏமாந்திருக்கின்றோமா என்று அடிக்கடி நம்மையே கேட்டுக் கொள்ளுகின்றோம். இந்த கேள்வி ஒரு கொடுவாளை போல நம் தலைக்கு தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. பஞ்சகங்களும் தந்திரங்களும் நாகரிகம் என்னும் நவீனங்கள் என்றும் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பாவங்களுக்கு நாம் நீக்கி நாம் எந்த சேற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்பதை மறவாது அந்த இதயத்துடன் வாழ நாங்கள் அவதானமாக இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏமாறாது ஏமாற்றாது ஏமாறிகள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் முக்கர்கள். ஏமாற்றவர்களுக்கு ஒரு சொல்லித்தான் முதலிடலாம், ஒரு சொல்லித்தான் நான் தருவேன். நேற்று ஒரு சொன்னார், பா இந்த கடைக்கு போனோம் பயங்கர சும்மா தான் 4 சாமான் எடுத்து தமிழ் கடை, ஒரு தமிழ் கடையை சொன்ன பேரை சொல்லி, அது பயங்கர பண விலை வரும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அது ஏற்கனவே சாமான்கள் பொறுக்க விலை தான் இல்லையான்னு இல்லை, ஆனால் அந்த கடைக்குள்ளே போனீங்கண்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5-10 பவுன் அடிச்சிருப்பினும் ரிசல்ட்டில் பாருமான்ட்டு. அவர் 20 வருஷமாக நான் ஷாப்பிங் செய்கிறேன்னுண்டார். நான் சொன்னேன் 20 இல்லை 50 வருஷமாக செய்தாலும் நம்மளோட ஒரு குணம் என்னென்னா ஹலோ சொல்ல மாட்டார்கள், சிரிக்க மாட்டார்கள், ஒரு ஃப்ரெண்ட்லி தன்மை இல்லை. நம்மளோட கடையில் பாருங்க, அந்த ஒரு 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 பெனி குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டார்கள். சரியா? மற்றது சரி நீங்கள் டிஸ்கவுண்ட் தரதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சிரிச்சுக்காதீங்கள, அந்த பழக்கம் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ சொன்னேன் 20 வருஷம் செய்யுதுன்னு ஏமாற்றுவேன். நான் சொன்னேன் 20-50 வருஷம் வந்தவனே ஏமாந்தாண்டே போனான் அந்த கடைக்கு. ஏன்னா அந்த கடை வந்து அவரோட என்ன செய்கிறேன்டா, யாரும் இப்போ நீங்கள் ஒரு முருங்காய் வாங்குறேன்னு வைங்களேன், அப்போ விலை கேட்குறீங்க டெல்லியில், அப்போ விலை இவ்வளவுன்னு சொன்னேன், நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, எனக்கு வேண்டாம் விலை கூடாண்டு. நீங்கள் 2வது வேலை நான் நிற்கிறேன். சரியா? அப்போ நான் எந்த பொருட்களை கொடுக்க அதுக்கு மடித்து அந்த முருங்கைக்காய்க்கு மடிச்சிடுவார்கள். அந்த முருங்கைக்காய் நான் எடுக்க இல்லை, ஆனால் அந்த பொருளும் எங்களுக்கு வராது. அதை எடுத்து இப்படி நடந்தது எனக்கு. பார்த்தா நான் எடுக்காத பொருட்களுக்கெல்லாம் அடிச்சிருந்து நல்ல காலம் காருக்குள்ளே போய் ரிசிப்டை பார்த்து இவ்வளோ வந்திருக்காது, ஒரு கெஸிங்கில் தான் இவ்வளோக்குள்ளே வருமானப்பட்டா நாங்கள் செய்கிற ஷாப்பிங். பார்த்து பிறகு போனோம், ஐயோ அக்கா சாரி, எப்போ இதெல்லாம் ஆறு எடுத்தது, நான் நல்லா எடுத்தவன்ட்டு கேளுங்க, ஆறு எடுத்தேன், நான் இதை எடுக்கவே இல்லை. பார்த்தா அதுகளை சேர்த்து அடித்து போட்டு கட்டித்தனம் அதிலே வச்சுட்டாரு திரும்ப. அப்போ இப்போ அவசரத்தில் ஒரு கார் பார்க்கிங் இல்லாமல் காரை வர உரையில் விட்டுட்டு ஓட்டுறீங்க. மற்றது அவுட் ஆஃப் லண்டன்லேருந்து நிறைய ஜனம் அந்த கடைக்கு வர்றது, அது பெரிய 500 பவுண்ட்ஸுக்கெலாம் வாங்கி கொண்டு போவாங்க, எவ்வளோ அடிப்பாங்க. நேற்று அந்த பொம்பளைட்டு சொல்ல, ஐயோ இனித்தான் பார்க்கணும், நான் நல்லா தான் ஏமாந்து போயிருப்பீங்க. நான் ஏமாறலை, நான் நல்லா நான் பிடிச்சிட்டு 2-3 தடவை எனக்கு நடந்தது இது. என்ன சில நேரம் 2 தரம் அடிக்கிறவா நீ, ஒரு 2 தரம் அடிப்பிலும் இல்லாட்ட அந்த ஒஃபரண்ட் இருக்குமே இல்லை, இப்போ 1 எடுத்தா அவ்வளோ 2 எடுத்தா அதெல்லாம் அடிக்கிறேன் இல்லை, அந்த ஒரிஜினல் பிரைஸ் தான் அடிக்கிறது, என்னடா தெரியாம அடிக்கணுமா. அப்போ நான் சொன்னேன் எதுக்கு நீங்கள் ரிசிப்டை இனி பாருங்கண்டேன், ஓகே என்றார். அப்போ ரிசீட்டும் வாங்குறேன் இல்லை தானே, ரிசிப்ட் வாங்குறது இல்லை, வாங்கினாலும் வர குறையில் எங்கள் ஊரில் தான் எடுத்து கழிஞ்சு போட்டோம். இப்போ கேட்குறாங்க உங்களுக்கு ரிசீட் வேணுமா வேணாமா, நீங்கள் எப்போ கொஞ்சம் சொல்லுங்க ரிசிப்டை தாங்க ஐயா, அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் 5 பவுண்டுக்கு தான் வாங்கினாலும் ரிசிப்டை நான் பார்க்கணும் வந்துட்டு. அப்போ அப்படி நாங்கள் ஏமாளிகள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்று வச்சுப்பார்கள். சரி தொடருங்கள் செல்வியக்கா, பின்பு சந்தவம். இப்போ இன்னொரு விஷயம் செய்யுங்க, அப்படின்னா இப்போ வருபவர்கள் தங்கள் ஒரு கேள்வி விட்டுட்டு போக பதிவு சொல்கிற மாதிரி செய்யுங்க. நாங்கள் ஒரு முறை செய்தோம் தானே, அப்படியும் செய்யலாம்.
இல்ல யார் ராணி சம்பந்தருடைய இலக்கிய நீங்க தட்டி கொடுத்துட்டு அப்படியே தொடருங்களா? ஆமாம் நன்றி, ஆமாம் வணக்கம். அது கேட்டிருந்தேன். நானும் ஏற்கனவே பார்த்திருந்தேன். அந்த ஈவா அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த பெண் வந்து தமிழை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இதுக்குள்ள தமிழருக்கா ஓட வேண்டாம், நின்று கோஆப்ரேட் பண்ணுங்க சொல்லியாக்கா. நன்றி, வணக்கம். நான் ஓட மாட்டேன், ஓடிட்டு வந்துட்டேன். அப்ப அவருடைய இது நானும் பார்த்திருந்தேன். அவருக்காக இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரிலிருந்து ஒரு ஆணும் 2 பெண்களும் கூடுதலாக உதவி செய்வதாக போட்டிருந்தார்கள். நானும் அதை வாசிச்சிருந்தேன். அவர் இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபடுவதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் மிக மிக சிறப்பாக இருந்தது. என்றால் வேறொரு நாட்டவர் இந்த மொழியை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்வது மிக மிக சிறப்பாக இருந்தது. அவர் பல புத்தகங்களை எல்லாம் வாசிச்சிருந்தாலும் அவர் சொன்ன போல அந்த ஐயரிடம் போய் அவர் கேட்கும் பொழுது அவர் அந்த வெத்திலை துப்பு போட்டு சொல்வது அவருக்கு சில சொற்கள் புரியாமல் இருந்ததாகவும், பிறகு தான் அதை கேட்டு 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 தான் ஆர்வத்தில் மீண்டும் படித்ததாக அவர் அதை குறிப்பிட்டிருந்தார். மிக மிக சிறப்பு. ராணி சம்பந்தர் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நேவிசக்கா, நீங்களும் ஏமாற்றாதே என்ற இது மாதிரி ஏமாறுபவர்கள் நாங்கள் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையும் மற்றவர்கள் எங்களை ஏமாற்றத்தான் செய்கிறார்கள். அப்ப அதற்காக நாங்கள் எப்பவும் முன்கூட்டியே நாங்கள் ஏமாறாமல் இருக்குவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். தமிழரக்கா, நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. ராணி சம்பந்தருடைய இலக்கிய நானும் வாசித்திருந்தேன். மிக மிக சிறப்பாக அந்த இலக்கியமாக கொண்டிருந்த ராணி சம்பந்தர் அவர்களுக்கு வாழ்த்து கூறியபடி நேவிஸ் அவர்கள் ஏமாற்றாதே நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாளிகளுக்கு மற்றும் நிச்சயமாக ஏமாற்றுபவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மிக சிறப்பான இலக்கிய நேவிஸ் அவர்களை உங்களுக்கு வாழ்த்து கூறி எண்ணி தொடர் நிகழ்ச்சி செல்வின் நித்யானந்தன் உங்களுக்கும் பாராட்டி கொண்டு நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் ஏதாவது கேள்வி எதுவும் விட்டுட்டு போங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் சரி, இந்த ஏமாற்றம் வந்தபடியாக அதுல இருந்து ஆரம்பிச்சு கொள்வோம். முதல் ஏதாவது நீங்கள் யாரிடம் ஏமாந்து இருக்கிறீர்களா? யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? இல்லை, இப்படித்தான் சொல்லலாம். மற்றும்படி பணங்கள் அப்படி நான் சொல்லவில்லை. அதாவது பொதுவாக எதுவா இருந்தாலும் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் அதை தூசாக மதித்து இருக்கிறார்கள். ஆமாம், அதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. அதைத்தான் நான் கண்டிருக்கிறேன். செல்வன் அவர்களே, என் தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக எனக்கு ஏமாற்றங்கள் குறைவு. தேவை இதுகளால் தான் நான் என்ன பொறுத்த நான் பல தடவை பல இதுகள் ஆனாலும் நான் வலு அவதானமாகத்தான் நான் இருப்பது. ஆனாலும் எனது வீட்டில் இருந்த அவர் ஒருவரை நம்பி ஒரு உதவி செய்ய கொடுத்து அவர் எங்களை ஏமாற்றி போய் சொல்லி அவர் ஒரு வீடு வாங்குவதற்காக அப்படி ஏமாற்றி இருக்கிறார். ஆனால் ஒரு தொகை பவுனை என்னிடமிருந்து அவர் ஏமாற்றி அடை வைப்பதாக அதை எடுத்து விற்று அப்படி எடுத்ததாக பிறகுதான் அறிந்திருந்தோம். களவு போனதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் பிறகு ஒரு கொஞ்சம் எனக்கு திருப்பி தந்திருந்தார்கள். ஆனாலும் அதில் நிறைய இது ஏமாற்றப்பட்டது நான் தான். ஆனால் அதுக்கு பிறகு யாருக்கும் நான் பெரிய இதாக அப்படி இதை ஆனால் பணமாக கொடுத்து சில பேர் என்னிடம் தந்திருக்கிறார்கள். சில பேர் எப்பவாது என்னால் தர முடியும் என்று வாங்கி இருப்பவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஏமாற்றி செய்தவர்கள் மிக மிக குறைவாக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏமாறுறதுக்குண்டா நாங்கள் எங்கள் சரியான தவறு இருப்பதனால் தானே மற்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றும் ஒரு கேள்வி அவர்கள் இருக்கிறது தானேக்கா. உண்மைதான். அதான் அது இப்பவும் நாங்கள் தான் நிரட்டா இருக்க வேணும். அதுண்டு மற்ற யாராவது சேரம் இணைஞ்சிருந்தா தான் ஏதாவது கேள்விகளை நாங்கள் சொல்லலாம். சரி, நான் முதலாவதாக ஒரு கேள்வி யாராவது தேடி பிடிச்சு பாருங்கள் பார்க்கலாம். இப்ப இன்று நடந்த சிவதர்சினி ராகவன் அவர்களுடைய கவிதையில் ஒரு சொல்லு விடுபட்டு அவர் வாசிக்கும் பொழுது சரியாக வாசித்தார். அதில் எழுதும் பொழுது ஒரு எழுத்து விடுபட்டு தான் வந்திருந்தது. அது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்திருந்தால் வந்து சொல்லலாம், அல்லது தேடி பிடிச்சு வந்து சொல்லுங்க.
செல்வி நித்யானந்தன். அது போகும்போது நான் வெளியில் சென்று இப்போதான் வந்தேன் உங்களுடைய ஓகே. நிகழ்ச்சி தொடங்குகிறேன். ஆகவே நான் இதுகள் தெரியவில்லை, உங்கள் நிகழ்வில் கலந்து கொள்ளுறேன் செல்வி சரி, நித்யானந்தன். அப்ப நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு கேள்வி என்ற கேளுங்கள். ஏதாவது ஒரு கேள்வி என்ற கேட்டுட்டு போங்கள், மற்றவர்கள் இணைஞ்சு கொள்ளலாம். கணவர் இணைஞ்சார்கள் என்றால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது என்ன அவர் அவர் சிவதர்சின் இணையும் வரையும் நான் ஏதாவது கொடுப்பேன். அதுவரை நாங்கள் தமிழில் கதைக்கலாமே. சரி, ஓகே. இப்பொழுது உங்களுக்கான தமிழில் 2 நிமிடம் கதையுங்கள். தமிழர் அக்கா, இப்பொழுது உங்களுக்கு 11:24. வணக்கம் அக்கா. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறேன். இன்று காலையில் நேற்று 2 நாட்கள் உங்களது குரலை காணாத மாதிரி இருந்தது எனக்கு. இன்று காலையில் எழும்பிட்டீங்களோ? சற்று உடல்நில குறைவாக இருந்ததனால் இன்றுதான் கொஞ்சம் உஷாராக எழும்பி இருக்கிறேன். அடிக்கடி என்ன உங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? டயபெட்டிஸ் இருக்கு? சீனி வருத்தம் கூடுது நிறைய. நல்லா நீங்கள் சீனி சாக்லேட் அதுகள் சாப்பிடுறீங்களோ? அப்படியும் கூறலாம். நட குறைவென்று வைத்தியர் கூறுகிறார். நல்லா நடக்கட்டா. அது டயபெட்டிஸ் இருக்கிறவர்களுக்கு நல்லா நடப்பது. நீங்கள் என்ன டேப்லெட் பாவிக்கிறீங்க? அது பின்பு சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை டேப்லெட் பாவிக்கிறீங்க? உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் இருக்குதா? அது இருப்பதாக வைத்தியர் கூற முடியாது இருந்தது. இல்ல, அநேகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிற டயபெட்டிஸ் இருக்கிறவர்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், பிரஷர் இருக்கும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு பிரஷரும் இருக்கா? 2வது சொன்னது இருக்கிறது. முதலாவது சொன்னது வைத்தியர் இன்று வரை கூற முடியாது. வைத்தியர் கூற முடியாதுன்னு சொன்னா அப்ப வைத்தியர் செக் பண்ற இல்லையோ? அடிக்கடி செக் பண்ற நீங்களோ இல்லையோ? அது நடக்கிறது. என்ன நீங்கள் எப்படி செக் பண்றீங்க? 3 மாசத்துக்கு ஒருக்காவா? இல்ல நீங்க பிளட் எல்லாம் நீங்கள வீட்டுக்கு குத்தி எடுத்து பாக்குறீங்களா? 3 மாதத்துக்கு ஒருக்கா அங்கு செல்வேன். அவர்கள் தான் குத்துவார். உங்களுக்கு பயம் இல்லையா பிளட் குத்த? ஒன்றுக்கும் பயம் கிடையாது. உங்களுக்கு என்ன குரூப் அக்கா பிளட் வந்து? கேட்டு வந்து சொல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை தரம் போறீங்களோ அப்ப உங்களோட பிளட் குரூப்பே உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் கூறினேன். வாழ்த்துக்கள். நன்றி செல்வி நித்யானந்தன். நான் கேட்டவுடன் அந்த நிகழ்வை தொடங்கினதுக்கு மிக்க மிக்க நன்றி. எனக்கு இதில் நிறைய ஆசை. அதனால் நகுலவதி நகுலவதி தில்லைதவன் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் 2 நிமிஷம் கதைக்க போறீங்களா? ஓகேயா? இப்போது வணக்கம் நகுலவதி. வணக்கம் செல்வி நித்யானந்தம் அவர்களே. எப்படி நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். என்ன கோயில்ல நிக்கிறீங்களா? என்ன கோயில் படம் பின்னுக்கு போட்டு இருக்கிறீர்களா? நேற்றைய தினம் கோயில் சென்று வந்தேன். அங்கு எடுத்த படம் தான் அது. எந்த கோயிலுக்கு போனீங்க? துக்கியம்மனா? எங்கள் நாட்டில் இருக்கும் ஒரு கோயிலுக்கு. இல்ல, மேலுக்கு ஏதோ கிடக்கு எழுதினபடி இருக்கு. துக்கே என்ற மட்டும் எனக்கு தெரியுது கண்ணுக்கு. நீங்க சொல்வது சரி. உங்க இடத்துல பக்கத்துல இருக்கிறதா? கொஞ்சம் தூரம் செல்ல வேண்டும். அப்ப என்னத்துல போனீங்க? வேறு ஒருவர் கூட்டிட்டு சென்றேன். அப்ப நேற்று என்னத்துக்கா போனீங்க? செவ்வாய்க்கிழமையில போறீங்களா? 9 நாட்கள் வசந்த நவராத்திரி என்று ஒன்று நடைபெற்றது. வசந்த நவராத்திரி இறுதி நாளாக நேற்று ரத உற்சவம் நடைபெற்றது இரவு. அது என்ன செப்டம்பர்ல தானே நவராத்திரி புரட்டாதி வந்து அமாவாசை வந்த பிறகுதானே நவராத்திரி வர்றது. அது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கூறுகிறார்கள். வசந்த நவராத்திரி என்றா வசந்த கோடை காலத்தை வரவேற்பதாகத்தான் கூறினார் அங்கே இருக்கும் குருக்கள். எனக்கு இன்றைத்தான் நான் அப்படி ஒரு இது இருக்கு. வந்து அம்மன் வழிபாடுகளில் பங்குனி சித்திரைகளில் வருவார்.
அம்மன் வெளியில் வருவதாக உத்தேசம். எத்தனையோ பேர்களுடன் அதை செய்கிறார்கள். இல்ல இல்ல இங்கு ஒரு சில ஆலயத்தில் அது இலங்கையிலும் நடைபெறும். அப்படித்தான் செய்கிறவர்கள். அந்த அம்மன் இந்த இது சொல்வார்கள் தானே, அதில் வெளியில் வருவதனால் தான் அந்த அம்மாள் வருத்தங்கள் எல்லாம் விழாவது என்று சொல்லி இந்த நேரங்களில். எங்கள் ஊரில் அது நான் அம்மா பார்த்ததில்லை. சொன்னதாக தெரியவில்லை. தெரியவில்லை. முடிக்க முடிக்க இல்ல முடிக்காது இருக்கிறேன். இல்ல, அதோட தலையும் மாட்டி போட்டீங்க வேலை பூரா. அதோடதான் இருக்கு. சரி, மீண்டும் ஒரு தடவை தருகிறேன். வணக்கம் நகுலவதி, அவதானமாக சொல்லுங்க, பேசுங்க. நான் அதுக்குள்ளேயே சுத்தி நிக்க, நீங்கள் அதையே யோசிக்கணும். வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்த். சாப்பிட்டீங்களா? காலை உணவு இப்போதுதான் உண்டு. என்ன சாப்பிட்டீங்க? தேநீர், புட்டு. என்ன தேநீரோட புட்டும் தேநீரும் சாப்பிடுறீங்க? இது என்ன ஒரு புதுவிதமா கிடக்கு? சாப்பிடும் பொழுது அதை ரெண்டையும் அருந்தினேன். அப்ப புட்டு என்னத்தோட சாப்பிட்டீங்க? கம்பல் புட்டும் தேநீரும். என்ன புட்டு அவிச்சீங்க? கடையில் வேண்டிய மாவினால் செய்தது. அதான், நீங்கள் கடையில் தானே வாங்கணும். பின்ன என்ன, நாங்கள் கடையில் வாங்காமல் எங்க வாங்குறது? நாங்களா உற்பத்தி செய்ய முடியுமா? நான் கூறுவது உங்களுக்கு அது பற்றி தெரியும். இல்ல, அதைத்தான் கேட்டேன். என்ன புட்டு? அந்த அரிசி மா புட்டா, குரக்கன் மா புட்டா, உளுத்த மாவு போட்டு செய்கிற புட்டா, அப்படி இருக்குதானே? அதைதான் கேட்டேன். வெள்ளை மாவு. வெள்ளமா? வெள்ளை மாவு. வெள்ளை மாவில புட்டு தான் கூட. பேரண்ட குரல் கேட்கிறது. பேரன் உங்களோட தான் இருக்கிறவரா? விளையாடி கொண்டு நிற்கிறார் இப்போது. தெரியல அவரு. வணக்கம் ஆரப். வணக்கம். ஹலோ. ஹாய். மத்தியானத்துக்கு எத்தனை மணிக்கு சமைக்கிறேன் நீங்க? எங்கள் வீட்டில் மத்தியானம் பின்னர் தான் உணவு சாப்பிடுவோம். நீங்கள் வெள்ளக்காரர் மாதிரி ஈவினிங் சாப்பாடு? நாங்கள் எங்களுக்கு பிடித்த நேரத்தில் உணவை அருந்துவோம். ஏன் அப்படி? உங்களுக்கு உங்களோட கணவர் அவர் வேலையை போடுவாராக்கும், பின்னர் லேட்டா தான் வருவாரா? வீட்டில் தான் இருக்கிறார், பின்னர் செல்வார். அப்ப சாப்பாடு மதியானம் கொண்டு போறதா இல்லது சாப்பிட்டுட்டு போவாரா? மத்தியான உணவு அருந்துவார், ஆனா மத்தியானமா இராது, உடனேரம் தான் சாப்பிடுவார். ஓ, பின்னர் தான். நல்ல அழகாகவும் சொன்னார். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் நேவிசக்கா. வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. என்ன உங்களோட அடிக்கடி காண? என்ன டெலிபோனோட ஓடி நீங்கள் போன போக்குதான் வந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது? கதைக்கத்தானே வேண்டும். உங்க வீட்டுல உங்களோட அப்பா அங்க என்ன செய்யறாரு? உங்களோட கணவர் அங்கே மிகவும் சொகுசாக மகிழ்வாக இருக்கின்றாராம். அவ தாயத்துக்கு போய் நீண்ட நாட்களா போச்சுதாக்குமா? கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த அளவு தூரத்துல அப்படி தனி. அப்ப நீங்க தனியா தான் வீட்டுல இருக்கிறீங்களா? உங்களோட பிள்ளைகள் வந்து தான் இருக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் கடைகளுக்கு போறேன்டா நீங்க தனியா போவீங்களா? பிள்ளைகள் வாங்கி கொண்டு தருவார்கள், இல்லாவிட்டால் பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போவார்கள். பிள்ளைகள் அடிக்கடி வீட்டை வருவார்களா? அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள்? 4 பிள்ளைகள். ஒரு மகள் தூரத்தில் இருக்கிறார், மற்ற 3 பிள்ளைகளும். இப்ப பிள்ளைகள் எத்தனை தடவை? 4ஆவது தடவை வந்து விட்டது. வரவில்லை. வந்து விட்டது, வரவில்லை. எங்க பிடிக்கிறதோ அந்த இடத்துல கவனமா பார்த்து கொள்ள வேணும். வணக்கம் அக்கா. வணக்கம். சமைச்சு சாப்பிட்டீங்களா? காலை சாப்பாடு கேள்வியா கேக்குறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு வணக்கம் அக்கா ஆரம்பம் தான் யோசிச்சு கொள்ளணும். சரி சரி.
வணக்கம் சுபி நித்யானந்தன் அவர்களே. நீங்க சாப்பிட்டீங்களா? நேரத்தோடு முடிந்து விட்டது. என்ன சாப்பிட்டீங்க விடிய? காலையில் அது என்ன சொல்ற வெதிப்பியில் வைத்து விற்கின்ற அந்த பொருட்கள் வாங்கி சாப்பிட்டேன். பான் சொல்லுவாரு. பிரெட் என்னத்தோட சாப்பிட்டீங்க? அது வெண்ணெய் அதோட சாப்பிட்டேன். சீஸோட வெள்ளைக்கட்டி. அது விருப்பமா அப்படி போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்களா இல்ல சும்மா வச்சு சாப்பிடுறீங்களா? வளமையாக அந்த வேற ஒரு பொருளோடு தான் சாப்பிடுவது உண்டு. ஆனால் அந்த பொருள் முடிந்து விட்டதால் சாப்பிட்டேன். என்ன ஜாம் இல்ல சாக்லேட் அப்படி எதுவும் பூசி சாப்பிடுறீங்களா அல்லது பட்டர்? அந்த வழக்கம் எல்லாம் கிடையாது. அப்ப என்னத்தோட சம்பல் அப்படி ஒண்ணும் சாப்பிட மாட்டீங்களா காலையில? அப்படியும் வழக்கம் கிடையாது. அப்ப அதுவும் கிடையாது இதுவும் கிடையாதுன்னா இன்னும் பானை என்னத்தோட சும்மா அவரை போத புட்டு தண்ணியும் குடிக்க மாதிரி நீங்களும் சாப்பிடுவீங்களா பானை? அப்படி சொல்ல முடியாது. பானை ஏதாவது ஒன்றோடு சாப்பிடுவேன். அதைத்தான் கேட்டேன். ஏதாவது ஒன்றுண்டா என்னத்தோட சாப்பிட்டீங்க? நான் சொன்னால் நீங்கள் என்ன இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக்கி விடுவீர்கள். இல்ல அது எல்லா பொருளுக்கும் தமிழ் இருக்கும் தானே. அதைத்தான் நேரத்தோட சொன்னேனே, வெண்கட்டி என்று. வெண்கட்டியோட சாப்பிடுறாங்க சோக்கட்டியோட சாப்பிடுறாங்க அப்படி அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அதுதான் கேட்டேன் நான். வெண்கட்டி என்று சொன்னால் அக்கா நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்களா அல்லது சும்மா பானுக்கு மேல வச்சு போட்டு சாப்பிடுறது தானே? சாப்பாடு என்னை கேட்டு என்னை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விளக்க பார்க்கிறீர்கள் நீங்கள். அந்த சாப்பாடுன்ற வார்த்தையே நீங்கள் அடிக்கடி கொண்டு வர கூடாதுன்றதுக்காக தான் அதையே நான் அதுக்குள்ளேயே சுத்தி நிக்கிறேன். அதனால்தான் நானும் மிகவும் அவதானமாக இருக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன சாப்பிட்டீங்க? இப்ப முடிஞ்சது தானே. காலையில அந்த பான் அந்த தவிட்டு பான் இருக்கு தானே, அதுல ஒரு போமாஸ் மாதிரி ஒன்று இருக்குது, சாமோரை என்று சொல்லுவார்கள். அது வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அதை பூசி சாப்பிடுவேன். என்று பட்டரோட தான் சாப்பிட்டேன் காலையில. சரி சரி. கம்பல் எல்லாம் அடிச்சு காலையில அந்த சாப்பாடு ஹெவியா சாப்பிடுறதுலாம் இல்ல, சும்மா சாப்பிடுவேன். அப்ப உங்க வீட்டுல அவர் இப்ப வருவார் எத்தனை மாசம் செல்லும்? நான் நினைக்கிறேன் மே மாசம் அப்படித்தான் வருவாங்க. சரியான வெயில் ஆக்குவேன். அது உங்களோட பகுதியில இன்னும் வெயிலா இருக்குவேன். அங்க சரியான வெயில் தான். அவங்க அந்த வெயில பற்றியதான் சொல்றது இல்ல, நான் எடியாத்தான் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. வெயில மாட்டுன்னு சொல்ல மாட்டேன். அப்ப அப்பா அம்மா எல்லாம் இருக்கணுமா உங்களோட மாமா மாமி? இல்ல ஒருத்தரும் இல்ல. ஒரு சகோதரி மட்டும் தான் அங்க இருக்கா, மற்றவங்க இங்கதான். எந்த இடத்துக்கு போய் நிக்கிற? அடம்பன்ல தானே இருக்குது. பேசாலையில எங்கட பேசாலையில. ஓகே, நாளைக்கு உங்களோட ஊர் தான் பேசாலை. அவரும் பேசால தானே? ஒரு ஊர் தானே. நான் பேசாலை எழுதிருக்கேன். நீங்க போங்க எங்கட வீட்டு பக்கம் இருக்கா. ஓகே சரி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் பத்மினி. வணக்கம் நித்யானந்தன். நான் பத்மினி கமலாந்தர். எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமா உள்ளோம். என்ன 2 நாளா உங்களோட நான் டெலிபோன் எடுத்தேன், நீங்கள் எடுக்கவில்லை, பார்க்க இல்லையோ? எனக்கு கேட்டால் நான் எடுத்திருப்பேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்திருந்தேன். மன்னிக்கவும், இனி எடுத்தால் வேலை கவனமாக இருக்கிறேன். எங்க போனீங்க நேற்று? பல்லு காட்ட போனேன். பல்லு கலட்டிக்கிட்டீங்களா? இப்ப போன வருடம் அதை செய்தேன். அது தெரியும். அப்ப மீண்டும் என்னத்துக்கு பல்லு கட்ட பண்ணீங்களா? இனி அளவு எடுத்தவ நேற்று 30ஆம் தேதி போடுவார்கள். கொடுப்பு பல்லா அல்லது முன்னுக்கா? நீங்க சொன்ன பல்லு தான். எத்தனை பல்லு உங்களுக்கு கொடுப்பில கலட்டியாச்சு? எண்ணித்தான் பார்க்க வேண்டும். என்ன உங்களுக்கு கலட்டுன்னு தெரியாது? இல்ல எத்தனை பல்லுக்கு பொருத்த போட போறார்கள்? ஒன்றுக்கு தான். ஒரு பல்லுக்கு அதை கொடுப்பா உங்களுக்கு முக்கியம். போடணும் இல்ல தானே என்ன போடுறீங்க? அதால எவ்வளவு திரும்பி ஏதாவது ஒரு வருத்தம் வந்தாலும் என்னத்துக்கு தேவையில்லை தானே. முன்னுக்கு தான் கட்டாயமா போடணும். அதை நான் மருத்துவரிடம் கேட்டேன், அதுக்கு விளக்கம் தந்தார்கள். போட சொல்லியோ? அப்படித்தான். அவர்கள் காசுக்காக சொல்லுவார்கள் தானே, எங்களுக்கு முண்டு இதுக்கு தானே. நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். இலவச மண்டபடியா பல்ல புடுங்கி போட போறீங்க. அப்படித்தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
அதான் அது உங்களுக்கு இப்ப கஷ்டம் தான். அந்த பல்லு இதுண்டா கலட்டி போட்டு இதன்னோன்னா நீங்கள் அந்த கட்டை வச்சு அப்படியே ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ண போறீங்களோ? என்ன மாதிரி போனா தான் தெரியும். என்ன ஆர்டர் பண்ண போனா அவர்கள் சொல்லத்தானே வேணும் உங்களுக்கு ஸ்க்ரூ பண்றது விருப்பமா அல்லது நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணி கலட்டுறதா? அப்படி ஒன்றும் கேட்டதாக நான் சொல்ல மாட்டேன். பல்லுக்கு போறோன்னு சொன்னால் நான் இதா கேட்கிறேன், உண்மையா தான் கேட்கிறேன். அப்படி பல்லு என்றால் அப்படித்தானே செய்ய வேணும். இப்ப நானும் எனக்கு பல்லு கொதியண்டா பல்ல கலட்டி போட்டு சும்மா போய்க்குதாண்டா எனக்கு ஒன்று பூட்டுறோன்னு கேட்பார்கள், அல்லது அப்படியே கலட்டி இதன்றதும் இருக்குதானே. ஒன்றில் அப்படியே ஃபிட் பண்றது நல்லது. எடுத்து போடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது எடுத்து போடுறேன்டா அது கலட்டி போடுறது பெரிய வேலை. பார்க்க நீங்கள் அப்படியே எனக்கு அதுதான் விருப்பம். கலட்டி போடுறதோ நீங்க சொல்வதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். என்ன நான் நினைக்கிறேன், எங்கிட்ட தங்கச்சியும் ஒன்று போட்டிருக்கிறா, அது கலட்டி தான் போடுறவா. அவ கதை கேட்க கொடுக்கும் அவக்கு பெரிய ஒரு அந்தரம் மாதிரி கொடுப்புக்கு இல்ல. அப்ப எந்த நேரம் கல்ல சத்தம் கேட்கும். அப்ப என்னன்றது எனக்கு பெரிய அரியணமா கிடக்கு. அதைத்தான் நான் ஸ்க்ரூ மாதிரி பூட்டுறது இருக்குல்ல, அது சுவம் எனக்கு அது தெரியும். ஸ்க்ரூ இருக்காது அதுக்குள்ள. ஆமா, அதுக்கு செய்து பூட்டுறவே கேட்டு பாருங்க. எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த பிளான்ட் சொல்றவே என்ன நான் நினைக்கிறேன், நீ அந்த சில பேர் அதுக்கு படிக்கிறே இல்ல போல. அந்த பிளான்ட ஏதோ சொல்ற அந்த இதை பிளான்ட் ஏதோ ஒன்று சொல்லி அதுதான் அப்படியே பிக்ஸ் பண்றது போல தெரியுது. நீங்க விசாரிச்சு பார்த்தேன், அது பல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தாங்க. எனக்கு எடுத்தாண்டா கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பாப்போம், யாரும் விசாரிச்சு பார்த்து சொல்றேன். ஏதோ பிளான் பண்ண போறேன். என்னண்டா எங்களோட தங்கச்சி இந்த ஃப்ரெண்ட் இந்த மகள் ஒரு ஆள் டென்டிஸ்ட். அவ அதுக்கு படிக்கலையா, தகப்பனுக்கு கொழும்புல கொண்டே செய்ய போயினான்னு சொல்லி கதைச்சிச்சுனா. அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிறாக்களும் சில பேர் கொழும்புல கொண்டு போய்தான் அநேகம் கொழும்புலான்னு போய் எல்லாம் செய்யுது. கொழும்புல ஸ்பெஷலா அந்த ஸ்க்ரூ பண்ணி அந்த பல்லுகள் எல்லாம் படிவா செய்யறார்கள் மட்டும் கேள்வி. ஆனா என்ன தெரியல. இன்னொரு பிளான்ட் சொல்றது மறந்து போனேன். சரி, எனக்கு அது பெரிய ஒரு தலையடி மாதிரி நேற்று எடுத்து அப்படியே அந்த அப்படி ஒரு கிளே மாதிரி வச்சு அமர்த்தி இறுக்கி கொஞ்ச நேரம் விட்டு எனக்கு இழுக்க சரியா நோந்துச்சு. ஒரு பல்லுக்காகத்தான் அப்படி செய்ய போறீங்களா? இங்க அதை என்னன்னு சொல்லி சொன்னா செல்வி, இந்த இதுக்கு இடம் இல்லை இஞ்சால. அப்ப அவ சொன்னா போடுறது நல்ல மண்டு. சில வேளையில நான் ஆண்டு ஈண்டு இழிச்சனே என்றால் இப்ப இருந்து தெரிய பாக்கும். என்ன அப்ப சொன்னவ மற்றது ஒன்று சொன்னவ என்னன்னா, ஈவு வராது. இடைவெளி இருந்தால் இந்த பல்லுகளுக்கு ஈவு வர பாக்கும். உங்களுக்கு பவேரியா வருத்தம் இருக்கா? இல்ல தானே? இல்ல இல்ல பவேரியாண்டா என்ன நான் கேள்விப்பட்டு. அதுவும் அந்த பல்லு இதுக்குள்ளால அந்த முடசிதால பிளட் மாதிரி வரும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் பல்லுக்கு வார கூடுதல். அந்த எனாமல்கள் கலண்டு வந்து அப்படி வந்துதாண்டா வர்றதுக்கு அதிகம் வாய்ப்புகள் வர்றது. டீச்சர் நினைஞ்சிட்டா ஆப்டிஷனுக்கு போகணும். ஆப்டிஷனுக்கு பேருந்து வந்திருக்கீங்க பாருங்க. வெஸ்டர்ன் ஆப்டிஷன். அது என்ன வெஸ்டர்ன் ஆப்டிஷன்? அது அவள் ஒரு அவைண்ட ஆப்டிஷனுக்கு அந்த நடத்துறவ இடத்துக்கு அங்கதான் போகணும் என்ற ரூட்டின் எவ்ரி இயர். அப்ப நான் போய் இப்ப வசதி என்று பிக்ஸ் பண்ண வேணும். உங்களோட இதை பொறுத்தது அப்பாயின்மெண்டால என்னால தங்கச்சியவை நெடுவலும் பெற சொல்லி கேட்டபடியே போவாரா கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் அங்கால உங்களோட மகளுண்ட அலுவலை எல்லாத்தையும் முடிச்சு இடிச்சிட்டு போய் 3 மாசம் நின்றுட்டு வாங்க. 3 மாதம் நிக்கல. ஒரு மாசம் ஒரு 28 நாள் அப்படி அவ்வளவு நினைக்கிறேன். அது அங்கத்த தங்கச்சி இங்கத்த தங்கச்சி இப்ப குறைந்த தங்கச்சி. அப்ப அந்த இடையில எனக்கு இப்ப 16ஆம் தேதி இருக்கு. இப்ப ஆப்டிஷன்கிட்ட போக வேணும். அப்ப நான் இந்த 30ஆம் தேதிக்கு இடையில ஒருக்கா போயிட்டு வருவோம்ட்டு தான் யோசிச்சேன். அதுக்கிடையில ஆப்டிஷனையும் புக் பண்ண வேணும். இதெல்லாம் முடிச்சு கொண்டு பேருந்து போவோம்ண்டு. நன்றி, வணக்கம் செல்வி. நன்றி அக்கா. நன்றி அக்கா.
நன்றி நன்றி நன்றி. பத்மினி பத்மினிக்கும் உங்களுக்கும் சுகம் கேட்டுக்கண்டி உங்களோட பல்லு வந்து என்ன பிக்ஸா போட்டீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி அப்பறையா இல்லாட்டி அதுதானே செல்வி இப்ப கேட்டவா நான் நினைக்கிறேன் எடுத்து ஒரு பல்லு தான். ஒரு வரலண்டா நீங்க அப்படி பிக்ஸாவே போட்டுறீங்களா இல்லாட்டி டெம்பரரி அந்த பல்லுகள் கட்டி போட்டுருவாங்க அது மாதிரியா இல்லாட்டி என்ன மாதிரி? கட்டுற இல்ல ஒரு பல்ல தாங்கள் மிச்சம் எல்லா பல்லும் இருக்கு. அது பிக்ஸ் இது இது இந்த ஸ்க்ரூ போட்டி செய்ய போறாங்க போல இருக்குது. இருக்கலாம். நான் வந்த நான் என்ன மாதிரி என்று நான் சொல்றேன். அது ஸ்க்ரூ போட்டி தான் போட போறாங்க. அதை பார்க்க அப்படிதான் தெரியுது. ஸ்க்ரூ பண்ணி போடுறாங்க. அப்படியே இருக்குமானோ அது அதால இப்ப எந்த எதுவும் இன்ஃபெக்ஷன் அப்படி வராதா? இல்ல இல்ல பூட்டுனா அது கொஞ்சம் பூட்டினது கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டி வரும் போல. எங்களுக்கு இல்ல நாங்க வந்து இதுல இருக்கிறபடியா எங்களுக்கு நாங்கள் அந்த சோஷியல் பே பண்ணுமாக்கு வேணா அதுக்கு சோஷியல் கொஞ்சம் தான் தருமன் நினைக்கிறேன். இப்படி ஸ்க்ரூ பண்ணா NHS பே பண்ணும். ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா அது இப்படி எங்களுக்கு நாங்க வந்து எங்கட இது எங்கட அந்த ஆதாரம் கடிதங்கள் வந்து ஆதாரம் கொண்டு போகணும். அதுல எங்களுக்கு இருக்கும் என்ன இதுல இருக்கிறீர்கள் நாங்கள் அதை டிக் பண்ணுவோம். பென்ஷன் கிரெடிட் அப்படி என்று சொல்லி சொன்னா உடனே அதுல டிக் பண்ணினா அது. வணக்கம் டீச்சர். வணக்கம் டீச்சர். டீச்சர் படம் வந்திருந்தது டீச்சரை காணல. வணக்கம் டீச்சர். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மாணாக்கர்கள் எல்லாம் இணைஞ்சிருந்தால் நீங்கள் இதெல்லாம் உங்களோட மாணாக்கர்கள் ஒரு ஆள் தான் இணைஞ்சிருக்கிறாவாக்கும். ஓ அப்ப வருவாங்க வருவாங்க. நேரம் நேரம் கொஞ்சம் மாறுபாடா இருக்கிறதால அவங்க உங்களுக்கு புரியல, அதுதான். சரி சரி. அப்ப நீங்கள் இப்ப 2 நிமிஷம் டீச்சரோட கதைப்போம். கனகாலம் டீச்சர் கதைக்கு பாப்போம். டீச்சர் கதைக்கிறாங்க பாப்போம். வணக்கம் டீச்சர். இப்ப உங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் தெரியுமா? இல்ல சொல்லக்கூடாது. சரி சரி. மற்றது ஒரு சொல்ல நீங்கள் 3 தடவைக்கு மேல் பாவிக்க கூடாது. ஆங்கில வார்த்தைகள் அதுக்கு இணைய கூடாது. முத்தாக நீங்கள் தமிழ் தான் கிடைக்க வேணுமா? வணக்கம் டீச்சர். வணக்கம் வணக்கம். ஒரு சொல்லின்னு சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை வராது. நீங்கள் திருப்பி தர்றேன்னா அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது வணக்கம் டீச்சர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 2 தினம் வந்துட்டு அது வரலாம் வரலாம். அதெல்லாம் 3 தடவைக்கு மேல வந்தா தான் சொல்ல. எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கு. இல்ல நான் எப்படி இருக்கிறீங்களேன்னு தான் கேட்டேன். எல்லாருக்கும் வந்து லைஃப் இஸ் ஸ்டார்ட் யூ மேக் இட். எப்படி இருக்குதுண்டா அதுக்கு எந்த பாதி நீங்க சொல்லுங்க. எப்படி இருக்குது? சாப்பிட்டீங்களா? கோவிலுக்கு சென்று வந்தேன். இல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சொல்வது விளங்க இல்லையா டீச்சர்? விளங்குதா விளங்க இல்லையா? அல்ல விளங்குது விளங்குது விளங்குது. நீங்க வேற வீட்டுக்கு போறீங்க. ஆமா ஆமா சரி. இப்ப ஆமான்னு வந்தது. திருப்பி நான் உங்களுக்கு இப்ப நீங்கள் வடிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமான்னு சொல்லக்கூடாது, இல்ல சொல்லக்கூடாது. புறமொழி சொற்கள் நீங்கள் பாவிக்க கூடாது. தமிழ் தான் உரையாட வேண்டும். ஒரு சொல்லை 3 தடவைக்கு மேல நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் எதிலும் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாது திருப்பி பாதி. ஓகேயா? சரி. மீண்டும் வணக்கம் டீச்சர். நீங்கள் நலமா? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா டீச்சர்? வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. காலையில் எப்பவும் நீங்கள் உங்களை பார்த்தால் எப்பொழுதும் ஒரு சிரிச்ச முகமாகவே இருப்பீர்கள். அதற்கரிய காரணம் என்ன டீச்சர்? எப்போதுமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக. அதான் உங்களோட கற்பிக்கு என்ன காரணம் என்றுதான் கேட்டேன். நீங்க அதை தெரிஞ்சு கொண்டால் நாங்களும் அப்படியே இருக்கலாம். எல்லோரும் அதை பார்த்து தொடரலாம் தானே. எதையுமே மனத்திலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சரியான விஷயம். மிக மிக சிறப்பு. என்ன சாப்பிட்டீங்க? இனிதான் உங்களுக்கு எத்தனை மணி இப்பொழுது? நீங்கள் சாப்பிட நேரம் பிந்தி விட்டதே. 4 மணி இருக்குமா இப்போ?
11:40 4 மணி இல்லை 4 மணி இல்லை. இல்லை சரி. என்ன டீச்சர் 2 தினம் இப்ப உங்களோட மாணாக்கர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். அப்படி பாப்போம். சிவதர்ஷினி வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் செல்வி நித்யானந்த அவர்கள். எங்கள் ஆசிரியை ஏன் புரட்டி எடுக்கிறீர்கள்? அதானே இல்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம தனிமையில இருந்து இல்ல அனாதை பிள்ளையா நம்ம இருக்கும்போது இங்க வச்சு வச்சு ஆட்டுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப உங்களுக்கு அனாதைன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் எனக்கு உதவியாக நேவிசக்கா இருந்தவ, அங்க நகுலவதி இருக்கிறார். அப்ப யாருமே அனாதைகள் கிடையாது. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம். இப்பதான் வேலையால வந்தீங்களோ? வந்து உடை மாற்றி பல அலுவலர்கள் பார்த்து. சரி, மிக மிக அழகாக இருக்கிறீர்கள். என்ன நீங்கள் இப்பொழுது உங்களது நிகழ்ச்சிக்கு உங்களோட மாணாக்கர் மலர் இணைஞ்சால் நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். நான் ஒரு தரம் இணையல் என்ற வழியாத்தான் செல்வன் ஐயம்மா இணைஞ்சிருக்கிறார். அவர் முதலே இணைஞ்சிட்டார். உங்களுக்கு முதலே அவர் இணைஞ்சிருந்தார். நாங்கள் 3 இன்னும் ஒருவர் 2 தான் இல்லையா? அப்ப உங்களோட கேட்போம். வணக்கம் சிவதர்ஷினி. மதிய வணக்கம் செல்வி. எத்தனை மணிக்கு காலையில் வேலையை போய் எத்தனை மணிக்கு வர்ற நீங்க? காலை 7 மணிக்கு சென்று 11 மணிக்கு விடு திரும்பினேன். அப்ப இனி சமையல் சாப்பாடு சற்று தாமதமாகும். நிகழ்வு நிறைவடைந்த பின்னர் அதற்கான ஆயத்தங்களை செய்வோம். அப்ப உங்க வீட்டுல சாப்பாடு மதியத்துக்கு வரமாட்டார்களா? உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைகள் வேலைக்கு சென்று விட்டார்கள். ஒருவர் வெளியில் சென்று உணவருந்தை இருக்கிறார். பிள்ளைகள் வேலைக்கு போற அளவுக்கு பெரியவர்களாக விட்டார்களா? அப்ப ஸ்கூல் முடிச்சிட்டார்களா எல்லாரும்? திருமணம் கட்டுற வயதுக்கு கூட வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்ன இப்பதானே ராம்ஜி சின்ன நாங்க பார்த்தோமா இருக்கு கல்யாணம் கட்ட போறோம். 3 வயது என்கிறது. நான் திருமணம் செய்து விட்டேன். அந்த அதே நீங்கள் அது உங்களோட ஊர்ல வந்து நீங்கள் பெண்கள் என்ன செய்வது வழக்கம் தானே. உங்களோட தீபா திருமணம் முடிச்சு விட்டாரா? அவருக்கான தேடலில் இருக்கிறார்கள். அதுதான் மனக்கவலையோடு அவர்கள் குடும்பமும் உங்களோட சித்தப்பா சித்தி எல்லாம் சும்மா இருக்கிறார்களா? மிகவும் நலமாக இருக்கிறார்கள். கயக்கும் பொழுது கேட்டதாக சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன். நானும் நீண்ட காலமாக வேற காணவில்லை. அவர் திங்கட்கிழமையில வருவார், இப்பொழுது காணவில்லை. எப்படி உங்களோட வீட்டுல அச்சிதா குட்டி சும்மா இருக்கிறாரா? எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். அவரும் சிறப்பாக இருக்கிறார். சிறப்பாக இருக்கிறார். அவர் ஸ்கூலுக்கு போறவரா? இப்பொழுது விடுமுறை வளமையாக போறவர் தான். என்ன உங்களோட நாட்டில என்ன உங்களோட மாநிலத்தில இப்பதான் விடுமுறை தந்தார்களா? இலை துளிர் காலத்துக்கான விடுமுறை என்று சொல்லி இருந்தேன். கேளுங்கள், நேவிச காவலம் கேளுங்கள். இலை துளிர் காலத்துக்கான இலை துளிரா? எனக்கு இல்லையென்று கேட்டு. நன்றி 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 நன்றி. இலக்கிய காலத்தில் அப்படி நான் நினைச்சேன். அன்றைக்கு சொல்லி இருந்தார்கள் லீவில் விடுமுறை சுவிஸ்ல கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கண்டோன் வித்தியாசமாக இருக்கும். இந்த விடுமுறை மாற்றமாக இருக்கும். கோடைகால விடுமுறை ஓரளவு செய்வோம். அப்ப நீங்க கோடைகால விடுமுறையில் ஒரு இடமும் வக்கன்சி போறதாக இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களோட இதுலயும் வக்கன்ஸா? அதை பின்னர் நிகழ்வின் நிறைவில் சொல்லுகிறேன். ஒரு இடம் போவதாக இல்லையா? அம்மாவை பார்க்க போயில்லையா அந்த முறை? சென்ற வருடம் போயிருந்தேன். இந்த வருடம் சகோதரி ஒருவரிடம் போவதாக திட்டம். இங்க லண்டனுக்கு வருவதாக நீங்க சொல்வது சரி. அங்கதானே இருக்கிறார் ஒரு அக்கா. மற்றது ஒரு அக்கா லண்டன்ல எல்லா நாடுகளிலும் இருக்கிறார். ஜெர்மன்லயும் இருக்கிறார். உங்களோட சிஸ்டர் ஒரு அக்கா இருக்கிறார். அக்கா தானே வரும். அவங்களோட மொத்தம் எத்தனை அக்கா? நாங்கள் மொத்தம் 5 பெண்கள். அதிலே நான் கடைசிக்கு முன்னர். ஓகே, மிக மிக சிறப்பு. அண்ணாவோடு சேர்த்து 5வது பெண். அதுதான் இப்படி ஆட்டி படைக்கிறீங்க. அதுதான் ஆட்டி படைக்கிறீங்க. 5வது பெண். சரி, நான் இன்றைக்கு உங்களோட கவிதையில ஒரு பிள்ளை ஒன்று கண்டுபிடிச்சேன். நக்கீரர் மாதிரி நீங்க சொல்லியிருந்து. இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் சில வரிகளை விட்டுட்டு வாசிக்கும் போது ஒரு சிலதை மாத்தியும் வாசிப்பேன். இல்ல இல்ல வாசித்தது சரியாகத்தான் இருந்தது.
அதைத்தான் நான் கேள்வியாக எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க கேட்டிருந்தீங்க, நானும் யோசிக்கல. கேட்கிறதை நானே இன்னும் கண்டுபிடிக்கல. இல்ல எந்த கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சது அந்த பாவ மன்னிப்புலதான் நீ கேட்டுறீங்க. பாவ ஆமா ஆமாம் தச்சமயம் நீங்கள் அது அந்த எழுத்து சரியாகத்தான் அது வரவில்லை என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட முறையில அந்த இதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்க. ஆமா நான் இவரை மற்றவர்களிடம் கேட்டிருந்தேன். சரி அவர்களும் தேடி பார்க்கட்டும், வேண்டாம் நான் உடனடியாக அதை சொல்லவில்லை. சரி உங்களுடைய இவர்கள் இணைஞ்சார்கள் தான் நீங்கள் ஆரம்பிச்சு கொள்ளலாம். நாங்கள் நிகழ்ச்சியை பொறுப்படுத்திக் கொள்வோம். அம்மா இருக்கிறாதானே? வணக்கம் டீச்சர். வணக்கம். நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். இதுவரையும் இணைந்து சிறப்பித்த நேவிசக்கா, தமிழரக்கா அனைவருக்கும், நகுலவதி சிவநாதன் அவர்களுக்கு, பத்மினி, சிவதர்ஷினி, ஆமா நானும் மறுவன் நகுலவதி தில்லத்தேவன் அவர்களுக்கும் மிக மிக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் அடுத்து 1 மணி நேரத்துக்கு சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். அவர்களது நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு நன்றியுடன் விடைபெற்று மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி சிவதர்ஷினி. நன்றி டீச்சர். நன்றி செல்வி நித்யா. நன்றி செல்வி அவர்களே. நன்றி ஆசிரியர்களுக்கும் மாணாக்கர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். நாங்கள் மீண்டும் இணைவோம். இணைவோம். நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்க உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் நிறைவாக உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு விருப்பமாக இருப்பது கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அன்போடு கூட விட்டுக் கொள்வோம். முன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் இப்பொழுது முதலே நிகழ்ச்சிக்குள்ளே போய் முன்கட்டங்களை பேசிக்கொள்வோம். ஆசிரியர்களை நீங்கள் ஆரம்பிக்காமல் பேசிக்கொள்வோம். ஒரு 20 தான் இணைய இருக்கிறார்கள். அவர்களும் இணைய நாங்கள் சிவமணி போட்டிருந்தாங்க. இணைய முடியாது என்று தகவல் தந்திருக்கிறார். ஆமா, ஜெயஸ்ரீயும் அப்படித்தான் தகவல் தந்திருக்காங்க. பணியிடத்தில் இருப்பதாக பிரியாமூர்த்தி அம்மா போட்டிருந்தாங்க. இயன்றால் நான் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு. இவர் கமலா கோசலாஞானம் இணைஞ்சிட்டார். நன்றி. சரி. கமலா அம்மா இன்னும் ஜெயபாலன் அப்பா வந்துட்டு தயார் நிலைக்கு வந்துட்டார் போல. விடாம அவர்களுடைய பதிவு இருக்கு. ஆனா கமலா அம்மாவை காணவே காணும். நாங்கள் ஆரம்பிப்போமா தொடக்கத்தில்?